வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்னோடய கண்கள் வந்து என்னோடய மாமாவை தான் தேடிச்சு. ஏன் அப்படி தோணிச்சு, ஏன் அப்படி தேடிச்சுன்னு கூட எனக்கு தெரியல. நான் கண்ணுக்கு எட்டின தூரம் என்னோடய மாமாவை நான் வந்து பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம், ஆச்சி தாத்தாவை பார்த்தோம், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நாங்கள் போன உடனே. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு உட்காந்து எல்லோரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய மாமா உள்ளே வந்தாங்க. என்னோடய மாமாவை பார்க்கும்போது என்னவோ பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணுச்சு எனக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங். அது எப்படின்னுங்கிறது என்னால் சொல்ல தெரியல அந்த வயசில் எனக்கு. என்னோடய மாமாவோட பிஹேவியர்லேயே ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் இருந்தது. முன்னாடி நாங்கள்லாம் போன உடனே எங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. ஆனால் இப்போ வந்து அவரோட முகத்தில் ஒரு ஷைனஸ். எங்கள் முகத்தை பார்த்து பேசுகிறது கூட வெட்கப்பட்டுக்கிட்டே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போனோம். கிளம்பி போகும்போது என்னோடய மாமாவும் எங்கள் கூட தான் வந்திருந்தாங்க. கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். திடீர்னு எங்கள் மாமாவுக்கு சாமி வந்துட்டு சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் சாமிலாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட ஆரம்பித்தோம். லஞ்சுக்கு வாழை இலையில் தான் சாப்பிட்டோம். சாப்பாடு வந்து என்னோடய மாமா தான் அவரும் கூட சேர்ந்து எல்லாத்துக்கும் சாப்பாடெலாம் பரிமாறினார். எனக்கு என் மாமனை ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட நிறைய பேசணுன்னு ஆசையாக இருந்தது. பட் டைம் கிடைக்கல பேசுகிறதுக்கு. ஏதாவது டைம் கிடைச்சா அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன்.